குட் மார்னிங். எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். ஹாப்பி சண்டே. அவ இல்லைன்னா அந்த வீடு வீடா இருக்குமா? இந்த ஒரு கேள்வி பல குடும்பங்கள்ல உள்ள உண்மையை சொல்லும். ஒரு வீடு கட்டணும்னா சிமெண்ட், கல்லு, மண்ணு, மரம் அது போதும். ஆனா அந்த வீடை வீட்டா மாத்துறது ஒரு பெண் தான் இல்லையா? அவ ஒரு அம்மாவா இருக்கலாம், ஒரு மனைவியா இருக்கலாம், இல்ல ஒரு மகளா இருக்கலாம். ஆனா அவ இல்லைன்னா அந்த வீடு வெறும் கட்டடம் தான். உண்மைதானே இல்லையா? காலையில 5 மணிக்கு எழுந்து அவ வேலையை ஆரம்பிக்கிறா. காஃபி போடுறது, சாப்பாடு, குழந்தைங்களை ரெடி பண்றது, வீட்டு வேலை, எல்லா ஒர்க்கையும் ஒரே ஒரு ஆளு மல்டி டேலண்டட் ஒர்க் பண்றா. ஒரு நாள் கூட அவ லீவ் எடுக்க மாட்டா. அவ சிக்கா இருந்தாலும் அவ வேலை நிக்கவே நிக்காது. சேலரி கிடையாது, அப்ரிசியேஷன் கிடையாது, ஈவன் ரெஸ்பெக்ட் கூட சில இடங்கள்ல கிடைக்காது. நம்மால செய்யப்படுற ஒரு பெரிய தவறு என்ன தெரியுமா? அவளை ரொம்ப சாதாரணமா எடை போட்டுறோம் இல்லையா? அது அவளோட டியூட்டி, அவ செஞ்சுதான் ஆகணும். இதுல என்ன இருக்கு? ஒரு மனைவினா, ஒரு அம்மானா இது அவங்களாம் அப்படின்னு ரொம்ப சாதாரணமா சொல்லிடுறோம் இல்லையா? ஒரே ஒரு கேள்வி கேட்கட்டுமா? அந்த டியூட்டியை யார் அசைன் பண்ணா? அவளுக்கு சேலரி வேண்டாமா? அவ சிரிப்புக்கு பின்னாடி எவ்வளவு கஷ்டம் இருக்குன்னு யாராவது என்னைக்காவது கேர் பண்ணியிருக்கீங்களா? ஒரே ஒரு வார்த்தை அன்பா தான் பேசியிருக்கீங்களா? உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு என்னைக்காவது கேட்டிருக்கீங்களா? ஒரு நாள் அவ இல்லைன்னா அவ வீடு எப்படி இருக்குன்னு ஒரு இமேஜின் பண்ணி பாருங்க. வீடு சுத்தமா இருக்காது, சாப்பாடு சரியா இருக்காது, குழந்தைகளுக்குள்ள பிரச்சனைகள் இருக்கும், மனசு வெறுமை இருக்கும், வீடே ஒரு ட்ரையா இருக்கும். அப்பதான் நமக்கு புரியும் அவ ஒரு வேலைக்காரி இல்ல, அவ ஒரு அதிகாரம் இல்லாத தலைவின்னு. கரெக்ட் தானே? அப்போ என்னதான் பண்ணணும் அப்படின்னு தானே? ஒரு பெண்ணை எப்படி மதிக்கணும்ன்றத பத்தி தான் நான் இப்ப சொல்ல போறேன். ஒரு தாயை எப்படி மதிக்கணும், ஒரு மனைவியை எப்படி மதிக்கணும். அது என்ன சொல்லணும்? முதல்ல வார்த்தைகள்ல மதிப்பு சொல்லணும். நன்றி சொல்லுங்களேன், சாரி சொல்லுங்க. இது ரெண்டையும் சொல்ல கத்துக்கோங்க. நீ இல்லைன்னா என்னால முடியாதுன்னு சொல்ல கத்துக்கோங்க. இது சின்ன வார்த்தையா இருக்கலாம், ஆனா அது பெரிய வார்த்தை. அது ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். சொல்லும் பொழுது அவருடைய கைகளை பிடிச்சிட்டு ஒரு ஆதரவா சொல்லி பாருங்க. அதுக்கு நீங்க அவளுக்கு கொடுக்குற சம்பளத்தை விட இது ரொம்ப பெருசு. வேலையை ஷேர் பண்ணுவாங்க. வீட்டு வேலைகள் எல்லாம் அவ ஒருத்திக்கிட்ட மட்டும் கொடுக்காதீங்க. அது அவளுடைய டியூட்டி இல்லை, அது ஃபேமிலியோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். எல்லாரும் ஷேர் பண்ணுங்க. ஒரு நாளும் சேர்ந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தர் மாறி மாறி உதவி பண்ணுங்க. அது ஒரு 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 ஃபன்னா ஆரம்பிங்க. இப்படி செய்யும் பொழுது அவளுக்கு நீங்க உங்க வேலைகளை பகிர்ந்து செல்லும் பொழுது அவளுக்கு துணையா நின்னீங்கன்னா அதே அவளுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்கும் இல்லையா? அவளோட உணர்ச்சிகளை புரிஞ்சுக்கோங்க. அவ கோவப்படுவா, ஆமா. அவளுக்கு ஒரே ஒரு டென்ஷன், ஒரே ஒரு வேலை செஞ்சுட்டு வரும்பொழுதே உங்களுக்கு எவ்வளவு டென்ஷன் இருக்கு இல்லையா? அவ வீட்டுல அவ்வளவு ஒரு ஒரு வேலை இருக்கு, பொறுப்புகள் இருக்கு. மாமியாரை பாக்குறா, மாமனாரை பாக்குறா, கணவரை பாக்குறா, குடும்பத்தை, பிள்ளைகளை எல்லாமே அவ தலையில தான் இருக்கு இல்லையா? வீட்டுக்கு வேண்டியதெல்லாம் சேர்த்து வைக்கணும், வரவு செலவு கணக்குகள் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணும்போது அவளுக்கு கோபம் தான் வரும். அவ சோர்வாவும் இருப்பா. அது அவளுடைய ஆட்டிடியூட் கிடையாது, அது அவளுடைய டயர்ட்னஸ். இன்னொன்று, அந்த கோபப்படுறதோட அவளுடைய எமோஷனல் ப்ரெஷர் தான். ஒய்ஃபா இருந்தா அவளை பார்ட்னரா ட்ரீட் பண்ணுங்க. டிசிஷன்ல அவளை இன்வால்வ் பண்ணுங்க. அவளுடைய கனவுகளை ஜஸ்ட் ஒரு சப்போர்ட் கொடுங்க. உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ ஒன்றும் தெரியாதுன்னு எப்பவுமே ஒதுக்கி வைக்காதீங்க, சரியா? ஒன்றும் தெரியாதவளா உங்களை நிம்மதியா வேலைக்கு அனுப்பிட்டு உங்க குடும்பத்தை அவ்வளோ அழகா நடத்திட்டு இருக்காங்க. ஒன்றும் தெரியாதவங்களா உங்க தாய் தகப்பனை தன்னுடைய தாய் தகப்பனா பார்த்து கவனிச்சிட்டு இருக்கிறது. ஒன்றும் தெரியாதவங்களா உங்களை பிள்ளைகளை நல்லா படிக்க வச்சு இன்னைக்கு ஒரு பெரிய ஆட்களா ஆக்கி விடுறது. நீங்க சம்பாதிக்கலாம், ஆனா அந்த சம்பளத்தை எவ்வளவு அழகா பிரிச்சு எது தேவை எது தேவையில்லைன்னு ஒரு அக்கௌண்டன்ட் மாதிரி அவ்வளவு உங்களை தலை நிமிர வச்சு ஒரு கடன் இல்லாம அந்த குடும்பத்தை நடத்துறாங்களே, அவங்க ஒன்றும் தெரியாதவங்களா? அவங்க உங்க வாழ்க்கைய பில்ட் பண்றாங்க. நீங்க அவங்களுடைய வாழ்க்கைய மதிங்க. அம்மாவா இருந்தா ஜஸ்ட் அம்மா தானே அப்படின்னு ஒரு இக்னோர் பண்ணாதீங்க. அந்த அம்மான்ற வார்த்தைக்குன்னு ஒரு எவ்வளவு பெரிய ஒரு பவர் இருக்கு தெரியுமா? அது சொல்ல கூப்பிட முடியாதவங்களுக்கு தான் தெரியும் அதோடைய வழி, தெரியுமா? நமக்கு கேட்கும் போதும் கேட்காத போதும் நமக்கு வேண்டியதெல்லாம் செய்வாங்கல்ல. அப்பாவுக்கு தெரிஞ்சும் தெரியாமலும் நம்மளை ஆதரிப்பாங்க இல்லையா? நமக்கு எல்லாம் செய்வாங்கல்ல. ஆனா என்னைக்காவது அந்த அம்மா நமக்காக தூங்காம உட்கார்ந்துட்டு இருக்காங்களே, நம்ம எவ்வளவு லேட்டா வந்தாலும் நமக்கு சாப்பாடு எடுத்து கொடுத்து நமக்கு கதவு திறந்து விட்டு நம்மளை கவனிச்சுட்டு இருக்காளே, நம்ம ஃபியூச்சருக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு இருக்கான்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இனிமே யோசிங்க. அவளை ரெஸ்பெக்ட் பண்ண கத்துக்கோங்க. அந்த அம்மாவோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கோங்க. அவங்களோட ஹெல்த்தையும் கவனிங்க. அவங்க இல்லைன்னா அந்த குடும்பமே இல்லை.
முதல்ல. அதுக்கப்புறம் பப்ளிக்கு ஒரு 4 பேர் சொந்தக்காரங்க முன்னாடி எல்லாம் கூட்டிட்டு போறீங்கன்னா மரியாதை கொடுக்க கத்துக்கோங்க. அவ நம்ம வீட்டுல இருக்க ஒரு சாதாரண ஒரு பொம்பளை தானே அப்படின்னு நினைக்காதீங்க. மத்தவங்க முன்னாடி அவளை அவமதிக்காதீங்க. அவளை ரொம்ப ப்ரௌடா இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க. ஏன் மனைவி, என்னுடைய தாய், என்னுடைய மகள், இவ இல்லைன்னா இன்னைக்கு என் குடும்பமே இல்லை அப்படின்னு ப்ரௌடா தலை நிமிர்ந்து சொல்ல பாருங்க. அந்த கேளுங்க, அவங்க என்ன பேசுறாங்கன்றத கேளுங்க. அவளுக்கு எத்தனை ப்ரெஷர் இருக்கும் இல்லையா, அந்த ஒரு வாரம் எத்தனை இருக்கு, அதெல்லாம் அவ யாருக்கிட்டே ஷேர் பண்ண, யார்கிட்ட சொல்லுவா? அவளுடைய எமோஷன் என்ன, அவளுடைய உடல்ல என்ன பிரச்சனைகள் இருக்குன்றத மனம் விட்டு பேசுங்க. அவ கூட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு நடந்த விஷயங்களையும் மட்டும் ஷேர் பண்ணுங்க. அவளை ஒரு மனுஷியா நினைங்க. புரியுதா? ஒரு முக்கியமான நம்பர் அப்படின்றது நீங்க அங்கீகரிக்க கத்துக்கோங்க. ஜஸ்ட் அவங்க பேசுறத லிசன் பண்ணுங்க. பட் அவங்க சொல்றதை வச்சு அவங்கள ஜட்ஜ் பண்ணிடாதீங்க. ஒரு பெண் வீடு மட்டும் கட்ட மாட்டா, அவ அந்த வீட்டோட எல்லாரையும் வாழ வைக்கிறா. சத்தமா பேச தெரியாது அவளுக்கு, ஆனா அமைதியிலே எல்லாத்தையும் தாங்கிக்கிறா. எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுப்பா. ஆனா அவளுக்கு யாராவது கண்டிப்பா முக்கியத்துவம் கொடுத்தே ஆகணும். நான் மறுபடியும் சொல்றேன், அவ இல்லைன்னா அந்த வீடு வீடாவே இருக்காது. அவ தினமும் சிரிச்சிட்டு இருக்கா. ஆனா அந்த சிரிப்புக்குள்ள எவ்வளவு கஷ்டங்கள் இருக்குன்னு நம்ம யாருக்காவது தெரியுமா? அவங்க சோர்வா இருந்தாலும் அதை வெளியில காட்ட மாட்டேன்றாங்க. அவ அழுதாலும் யாருக்கும் தெரியாம எல்லாரும் தூங்கின பிறகுதான் அதையும் செய்யறாங்க. அந்த அளவுக்கு தன்னையே அவள் மறந்து குடும்பத்துக்காகவே அவ வாழ்றா. நம்ம ஆனா என்ன பண்ணிட்டு இருக்கோம் யோசிச்சு பாருங்க. ரொம்ப சாதாரணமா அவங்களை எடை போட்டுறோம் இல்லையா? அவங்க செய்யற எல்லா விஷயங்களையும் இக்னோர் பண்ணிடுறோம் இல்லையா? அதுக்கு ஒரு வேல்யூ கொடுக்க மாட்டேன்றோம். அவங்களுடைய மனசை நம்ம புரிஞ்சுக்க மாட்டேன்றோம். அவங்க சோர்ந்து போயிட்டா, அவங்க இல்லாம போயிட்டா, அப்பதான் நம்மளுக்குள்ள நம்ம கேள்வி எழுதுது, நம்ம அவளை சரியா மதிச்சோமா, நம்ம அவங்களுக்கு வேண்டிய சந்தோஷத்தெல்லாம் கொடுத்தோமா அப்படின்னு. அப்போ உங்களுக்கு ஒரு மனசுல ஒரு பதில் வரும் இல்லையா? அந்த பதில் உங்களை வலிக்கும். அவங்க இருந்தப்போ நீங்க அவங்கள கவனிக்கல. அவ சிரிச்சப்போ நீங்க அவளை பாராட்டல. அவ அழுதப்போ ஜஸ்ட் அது என்னன்னோட காது கொடுத்து கேட்கல. இன்னைக்கு மறுபடியும் சொல்ற, அவ இருக்கும் பொழுது மதிங்க. அவ பேசும்போது கேளுங்க. அவ சோர்ந்து இருக்கும் பொழுது கைய பிடிங்க. அவ ஒரு பெண் மட்டும் இல்ல, அவ ஒரு இந்த வீட்டோட ஒரு இதயம்ன்றத மறந்துடாதீங்க. அவ இல்லைன்னா அந்த வீடு ஒரு உயிர் இல்லாத உடம்பு மாதிரி தான் அது. அதே மாதிரி பெண்களுக்கும் நான் ஒரு சின்ன அறிவுரை சொல்லிக்க விரும்புறேன். இந்த வீடியோ பார்க்குற எல்லா பெண்களுக்கும் ஒரு ஸ்மால் அட்வைஸ் தான். நீங்க எல்லாத்தையும் தாங்கணும்ன்ற அவசியம் கிடையாது. உங்களுடைய உணர்ச்சிகளை எதுக்கு அடக்கிட்டு இருக்கீங்க? சில நேரங்கள் நீங்க சோர்வா இருக்கீங்கன்னா சத்தமா சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களுக்காக உங்களுடைய நேரத்தை எடுத்துக்கோங்க. உங்களை நீங்களும் மதிங்க. உங்களை நீங்கள முதல்ல நேசிக்க கத்துக்கோங்க. உங்களுக்கு நீங்க ஓய்வு கொடுங்க. உங்களுக்குன்னு ஒரு சில நேரங்களை ஒதுக்கிக்கோங்க. நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தாதான் உங்க குடும்பம் ஸ்ட்ராங்கா இருக்கும். ஃபைனலா ஒன்னேதான் சொல்ல விரும்புறேன். ஒரு பெண்ணை இழந்த பிறகு அவளுடைய மதிப்பு புரிஞ்சா அது எப்படி சொல்றது, வாழ்க்கையோட ஒரு பெரிய துயர். அவ இருக்கும் பொழுதே அவளை மதிக்க கத்துக்கோங்க. அதுதான் உண்மையான ஒரு சக்சஸ்ஃபுல்லுன்னு சொல்வேன். அது இல்லாம இருந்தோம்னா சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், அந்த பெண் என்ன உறவுகளா விட நம்ம வீட்டுல இருந்தாங்களும் யோசிச்சு பாருங்க. அந்த உறவுகளுக்குரிய மரியாதை, அந்த உறவுகளுக்குரிய வேல்யூவை நீங்க கொடுக்க கத்துக்கோங்க. நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருக்கலாம், ஆனா இந்த பெண் இல்லைன்னா உங்க வீடு ஒரு அழகான இதா இருக்காது. புரியுதா? இப்போ இந்த வீடியோ பாத்தீங்கன்னா நீங்க ஒன்னே ஒண்ணு மட்டும் எடுத்துக்கோங்க. உடனே போயிட்டு அவங்க கிட்ட போய் என்ன வேணும்னு கேளுங்க. மனசு விட்டு பேசுங்க. அது உங்க அம்மாவா இருக்கலாம், உங்க மகளா இருக்கலாம், உங்க மனைவியா இருக்கலாம். இனிமே முடிஞ்சு போனது பரவாயில்லைங்க. இனிமே வேல்யூ பண்ணுங்க. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இல்லையா, அவங்க கூட ஷேர் பண்ணுங்க. அவங்களுடைய ஒர்க்கை நீங்க எல்லாரும் சேர்ந்து ஷேர் பண்ணுங்க. அவங்க கிட்ட மனசு விட்டு பேசுங்க. என்ன வேணும்னு கேளுங்க. அம்மாவா இருந்தா வெளியில கூட்டிட்டு போங்க. அந்த அம்மா கூட கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஏன்னா எல்லா உறவுகளும் வாழ்க்கையில நம்ம கூட எப்பவும் வரும்னு சொல்ல முடியாது. என்ன வேணாலும் நடக்கலாம். ஏன்னா அந்த வாழ்க்கை ஒரு நிலையில்லாத வாழ்க்கை. ஸோ இருக்கிற வரைக்கும் உறவுகளை மதிச்சு சந்தோஷப்படுத்தி ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்போடும் ஆதரவோடும் இருக்கும். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா இருக்கணும் கடவுளை வேண்டிக்கிறேன். டேக் கேர், பை, லவ் யூ ஆல்.